மெயின்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னையுடைய 386வது பிறந்த நாள். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எஸ், வாங்க பேசலாம். சான்ஸே இல்லை, சென்னை போல ஒரு ஊரே இல்லை அப்படின்னு சொல்லி பாடல்கள்லாம் கூட இருக்கு. ஸோ சென்னைக்காகவே நிறைய பெஸ்ட் சாங்ஸ் எல்லாம் கூட சூப்பரா கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சென்னையில நாம வாழ்வதற்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ சென்னைக்கு இன்னைக்கு 386வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ட்விட்டர்ல வாழ்த்து சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, நிறைய தலைவர்கள் ஹாப்பி பர்த்டே சென்னை அப்படின்லாம் வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்னையை பத்தின நிறைய சுவாரஸ்யமான நினைவுகளையும் நிறைய நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பட்சத்துல சென்னை வந்து எப்படி உருவாச்சு, எப்போ உருவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ சென்னை நாம சொல்றோம், இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் அப்படின்றது தான் இதோட பேரே. 1639ஆம் ஆண்டு தான் ஆகஸ்ட் 22ஆம் தேதி தான் பிறந்திருக்கு. சென்னை வந்து உருவாக்கி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் தான் மெட்ராஸ் அப்படின்றத மாத்தி சென்னைன்னு பேர் வச்சாரு. ஸோ அந்த 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி உருவானதுல தான் இன்னைக்கு வந்து நாம சென்னையுடைய 386வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ சென்னையை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது சொல்லவே வேண்டாம், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூத்துக்குடியில பிறந்தவங்க தான் முக்காவாசி பேர் இருப்பாங்க. திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருநெல்வேலியில பிறந்தவங்க முக்காவாசி பேர் இருப்பாங்க. திண்டுக்கல், தேனி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் அந்தந்த ஊர்க்காரங்களை சேர்ந்தவங்க தான் மேக்சிமம் இருப்பாங்க. பட் சென்னை அப்படின்றத எடுத்துக்கிட்டா மட்டும்தான் எல்லா ஊர்லயும் சேர்ந்தவங்க இங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட இங்க வந்தோம் அப்படின்னா எல்லா ஊர்க்காரர்களுடைய பழகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு வந்து இங்க மட்டும்தான் கிடைக்கும். ஸோ வெளியூர்ல இருந்தெல்லாம் இங்க வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா பொழைக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒரு பழமொழி இருக்கும், வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, தமிழர்கள், தமிழ் அப்படின்னு இருக்கும். அதை தாண்டி இன்னைக்கு வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்ற அளவுக்கு சென்னை பல லட்சம் பேரை வந்து வாழ வச்சிட்டு இருக்கு. பல பெண்களுக்கு வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சென்னையில பல கம்பெனிகள் இருக்கு அப்படின்றதுனாலதான். ஸோ சென்னையில இருக்கிறவங்க வேலைக்கு போறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை. வெளி ஊர்கள்ல ஒரு குக்கிராமத்துல இருக்கக்கூடிய, அதாவது போன் சிக்னல் டவர் கூட கிடைக்காத கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இன்னைக்கு தைரியமா சென்னைக்கு கிளம்பி வந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னா ஸோ சென்னை இந்த அளவுக்கு உருவாகி இவ்வளோ ஒரு பெரிய நகரமா இருக்கிறதுனால மட்டும்தான். இங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் கண்ட்ரில என்னென்ன இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த சென்னையை வந்து எல்லாமே மேம்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ சென்னையில இல்லாத விஷயமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் இங்கேயே கிடைக்கும். நீங்க எந்த நாட்டோட லாங்குவேஜஸ் கத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க சென்னையிலேயே 1008 இன்ஸ்டிடியூட் இருக்கு, 1008 டியூஷன் இருக்கு. சென்னையில இல்லாத ஒரு இடமே இல்லை. கிட்டத்தட்ட சொல்ல போகணும்னா இந்தி சம்பந்தப்பட்ட விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை தாண்டி இங்க சென்னையில தான் பாத்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் இருக்கு, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேட்டரு, மாலு, பீச்சு, முக்கியமா ரயில்வே ஸ்டேஷன். இப்போ எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா சென்னையுடைய ஒரு முக்கிய அடையாளமா விளங்கிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் கிடையாது, ஹைகோர்ட், இது எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்லேயே தான் இருக்கும். சென்னை அடையாளங்கள்னு சொல்லி காட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ரெட் கலர்லேயே இருக்கும். நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும். ஐடில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பெங்களூருக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு சென்னையிலேயே அத்தனை ஐடி கம்பெனிகளும் உருவாகிடுச்சு. கிட்டத்தட்ட மும்பையில மட்டும்தான் பெரிய பெரிய பிளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். மும்பையில வந்து ஒரு தனி வீடை கூட நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அங்க மக்கள் தொகை அதிகம் அப்படின்றதுனால ரொம்ப அடுக்கடுக்கா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. அதுலதான் வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சென்னையிலே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், பிளாட்ஸ், மெட்ரோ ட்ரெயின், ஸ்டேஷன், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ, என்னென்ன லக்ஸரிஸ் இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு ரிச் லுக் இருக்குமோ, சோ அந்த அளவுக்கு ஒரு ரிச் லுக் வந்து சென்னையில மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டி நகர் எப்படி இருந்தது, பாண்டி பஜார் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ரெண்டு சைடுமே ரோடு ஃபுல்லா வந்து பிளாட்ஃபார்ம் கடைங்க இருந்தது. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவே மாத்திருக்காங்க. ஸோ பாண்டி பஜாருக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா நிறைய யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் எல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஷூட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நார்மலா ஒரு பஜார் ஸ்ட்ரீட்டா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு
அப்படின்னு வந்து மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அதாவது கிட்டத்தட்ட சன் பாத்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம கோவாக்கு தான் போகணும், ஃபாரின் கண்ட்ரி உள்ள பீச்சுக்கு தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் கோவளத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பீச்சை மட்டும் பாத்தீங்கன்னா கோவா மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே போகக்கூடிய மெரினா பீச்சுமே பாத்தீங்கன்னா கோவா ரேஞ்சில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, வேற லெவல்ல மாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மணலா இருக்கும். ஸோ மாற்றுத்திறனாளிகள்லாம் எப்படி போவாங்க அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸ்பெஷலா அந்த பீச்ல வந்து ஒரு வழியும் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பீச் அப்படின்னா போனா மண்ணில் உட்காரணும், தண்ணியில விளையாடணும், வந்துருவோம். ஸோ இப்போ அந்த பீச்சுக்குள்ள போகணும் அப்படின்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். பார்க்கு, ரைட்ஸ், நிறைய ஷாப்ஸ், அது மட்டும் இல்லாம சன்பாத் எடுக்கிற மாதிரியான அந்த பிளேசஸ் வேற லெவல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா இருந்தது. இப்போ கலைஞர் சமாதி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பிரம்மாண்டமா அந்த இடத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. அந்த நேப்பியர் பிரிட்ஜா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகா வந்து இந்த சிட்டியவே மாத்திட்டாங்க. ஒரு மினி கண்ட்ரிக்கு ஈக்குவலா இந்த சென்னையை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சென்னையில நாம இருக்கிறதுல உண்மையில பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ எங்க இருக்கிறவங்களும் இங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம இன்னும் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கணும். அதுலயும் நாம இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தோங்க அப்படின்னா இன்னும் நாம வந்து எவ்வளவு அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. சென்னையிலே படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இங்க இல்லாத கம்பெனியே கிடையாது, அந்த அளவுக்கு சென்னை வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஸோ 386வது பிறந்த நாள்லயே இந்த அளவுக்கு டெவலப்பிங் அப்படின்னா இன்னும் போக போக எவ்வளோ அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்றது நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளால இருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியாது. பட் இருக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சந்தோஷமா அனுபவிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த ஒரு நினைவுகள், இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு சென்னை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த இடம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.